வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமை மாவு இடியாப்பம். இதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதை அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர சூடு வர வறுத்துக்க போகிறேன். இதை முதல்ல வறுத்துட்டு வந்துடுறேன். மாவு நல்லா வறுத்துருச்சு. இதை எடுத்து இப்படி போட்டால் இப்படி நல்லா இப்படி கோல மாவு மாதிரி வரும். அவ்வளோ தூரம் பச்சரிசி மாவு மாதிரி ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை, நல்லா வாசனையே வந்துருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். அதே வானிலையில் அந்த எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த கப்பில் மாவு எடுத்ததுனால இதே கப்லையே தண்ணி அளந்து ஊற்றிருக்கிறேன். ஆக்சுவலி 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி போதும். ஒருவேளை சில சமயம் மாவோட வாகு தண்ணியோட வாகு கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இதுலேயே நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாவில் ஊற்றிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேணுங்கிற தகுந்த அளவுக்கு வேணுங்கிற தக்கன கிளறிடலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்ற வேணாம். இந்த மாதிரி நல்லா ஒரு தயிர் மத்து கீரை மத்தோட காம்பு வச்சு அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு வேணுங்கிற அளவு அது தண்ணி நல்லா இழுத்துட்டே இருக்கும். திரும்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போது தண்ணி பூராவும் நான் ஊற்றலை, ஒரு 1/4 கப் தண்ணி அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இது போதும். இதுக்கு நல்லா சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக மூடி வச்சிடலாம். இப்போது வச்சுட்டு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சேர்த்து பிசையணும். மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. அதனால் இப்போ நான் திரும்ப சேர்த்து பிசைகிறேன். கொஞ்சம் கையில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் தடவிக்கிட்டு பிசையலாம். ஸோ தட் நல்லா ஒட்டாமல் வந்துடும். இந்த பக்கம் நம்ம சாதாரணமாக எப்பவும் எப்படி இடியாப்பத்துக்கு பிசைவோம் அதே மாதிரி பக்குவத்தில் தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு உலக்கில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் தான் பிழிய போகிறேன். நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். எந்த சமையல் எண்ணெய்னாலும் தடவிக்கலாம். அதே மாதிரி இடியாப்ப உலக்கில் உள்ள மாவு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். உலக்கிலையும் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இங்கே இடியாப்பத்தட்டு இருந்துச்சுன்னா அதில் வட்ட வட்டமாக பிழிஞ்சு விடலாம். நான் இதில் ஒவ்வொரு குழியிலையும் பிழிகிறேன். ஈஸியாக பிழிய வரும், எந்த சிரமமும் இருக்காது. இதுலேயே இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. கோதுமையை வறுத்து செய்கிறது, அப்புறம் மாவு வேக வச்சு செய்கிறது. அதுவும் நம்ம அடுத்தாப்புல சேனலில் போடலாம். இன்றைக்கி நான் இந்த வறுத்த மாவு தான் போட்டிருக்கேன். நல்லா எல்லா இதுலேயும் பிழிஞ்சிட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ரெடியாக. இதை அதில் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மாவு சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே பிழிஞ்சிருங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிழிகிறது. கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாவை நான் அதில் மேலே பிழிஞ்சு விட்டுறேன். பிழிஞ்சு ஃபில்லப் பண்ணி விட்டுறேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது வச்சு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். திரும்ப அமுக்குனா மாவு இல்லைல்ல, ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். சூப்பராக வந்துருச்சு, நல்லா ஒட்டாமல். இப்போ இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சிடலாம்.
நான் இன்றைக்கி வேறு எதுவும் காரம் எதுவும் பண்ணல. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்றலாம். சுகர் வைக்கல, நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இந்த சுகரை லேசாக மேலே தூவிட்டு அப்படியே மேலே அந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் பூ சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அந்த எப்பவும் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியும் பண்ணலாம். வேறு எதுவும் தாளிதம் காரத்துக்கும் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.